ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் பொரியல் ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணியில் உப்பு போட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ அதை எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு வதக்கிடுங்க. அந்த ஸ்மெல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஆயிலே தான் குக் பண்ணணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருங்க. நான் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சு இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். பாயில் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை அதையும் எடுத்து நல்லா நம்ம பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி. நல்லா காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.